பயங்கரமா இருக்கு போங்க. இதுதான் ஐயம்மா ஐயம்மா ஐயம்மா. உண்மையான ஆஃப் ரோடு கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணக்கூடாது. பாறையில் இப்படி விட்டு ஓட்டிகிட்டு வராங்க. இந்த பாறையில் சரியான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஆஃப் ரோடு 2-3 இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு பங்கமாக எங்கேயுமே கிடையாது. மஸ்ட்டு நெல்லியம்பதி ஆஃப் ரோடு மஸ்ட்டு. அது ஆஃப் ரோடு எப்படி இருக்கு? வேற லெவல்ல சத்தியமா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு அன்எக்ஸ்பெக்டட். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எக்ஸ்பெக்டடா இருக்கு. சரி சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சேன். சரி ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் இருக்கும், சும்மா அப்படி இப்படி மேடு இருக்கும், அப்போ ரோடு இருக்கும்னு நினைச்சா எல்லாமே பாறையா இருக்குது, கல்லா இருக்கு. கல்லு குழி ஆஃப் ரோடுக்குன்னே இப்போ இது ரோடு போட்டதெல்லாம் வெட்டி போட்டாங்க. வாய்க்கால் தண்ணி போகுமே அந்த மாதிரி குழியில விட்டு கூட்டு வராங்க. பண்ணி வச்சிருக்காங்க. வேற லெவல் போங்க. ஒர்த்தான பிளேஸ். ஒர்த்துனா ஒர்த்து. அதுவும் நம்ம ரெசார்ட் பிடிச்ச இடம் தான் ஒர்த்து. அதுவும் ரெசார்ட் மட்டும் தானே மேல இருக்காங்க. ரெசார்ட் மட்டும் தான், நம்ம போற இடம் மட்டும் தான் பங்கமா இருக்கும். வியூ செம வியூ. ஆனா இன்னும் கொஞ்சம் மிஸ்ட் இருந்துச்சுன்னு இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா தமிழ் மக்கள் யாருமே அதிகமா இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. எஸ், நாம தான் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணோம். எல்லாமே மூணாறு, எங்க பால்பாறைல எப்படி ஏழைகை நோட்டி ஏற்காடோ இந்த மாதிரி கேரளாலையும் நெல்லியம்பதி இந்த அந்த மாதிரி இருக்கு. பாலக்காடு, திருச்சூர் இவங்களுக்கெல்லாம் வந்து நெல்லியம்பதி. ஏன்னா அங்கத்த மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ ஒரு சிலர் 1-2 பேர் தான். ப்ளஸ் நாம் தான் இன்னைக்கு அதிகமாக 6 பேர். செம உரத்து. எங்களுக்கு நமக்கு ஐடியாவே இல்லைன்னா நம்ம வந்துட்டு எங்க போனோம், மைசூர் போனோம். மைசூர் அந்த கொடைக்கானல், அது என்ன ஃபால்ஸ், அது ஏதோ ஃபால்ஸ் பார்த்தோம், பெங்களூர் ஃபால்ஸுக்கு அந்த ஃபால்ஸ், நந்தி ஹில்ஸ் இதெல்லாம் அப்புறம் கொடைக்கானல், கடைசியா வந்துட்டு நெல்லியம்பதி போனோம். நெல்லியம்பதி பிளான் எவன் அந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோமோ அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஆனால் யாருன்னு தெரில, மறந்துட்டோம். பட் அவருக்கு தேங்க்ஸ். செம்ம பிளேஸ். அதுவும் ரெசார்ட் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். ஆட்டம் உங்களுக்கு எப்படின்னு. சும்மா ஆஃப் ரோடு. ஒர்த்து வருமா? ஒர்த்து. ஒரு டீ கடை, பண்ணு கடை கூட இல்ல. பேக் கீழே போகுது. பேக் வெளியே போயிருக்கீங்க, கீழே விடுவுது. எப்படி நவர பேக் இங்கிட்ட வச்சா பரவாயில்ல. சரி, அந்த பொண்ணு என்ன போக முடியுமா? வண்டி ரிவேஸ் எப்படி பண்ணாலும் ஒரு
ஏழு வண்டி இந்த கை பிடிக்குமா? அண்ணே மேலே எத்தனை ரெசார்ட்னு இருக்கு? ஓ பாட்டு வர்றதுக்காக அண்ணா இல்லை எத்தனை வருஷமான ஓட்டுறீங்க? 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷமா? இதெல்லாம் எப்படி ட்ரைனிங் எடுக்கிறீங்க? ட்ரைனிங் இந்த ரோட்டில் தான் இருக்கு. இதே ரோட்டில் தான். லைசன்ஸு நார்மல் ரோட்டில் தானே? லைசன்ஸ் கீழே தான் இருக்கு. கீழே தான். ஆனால் இதுக்கு எது செக் பண்ணிலாம் விடுறது இல்லையா? நார்மல் லைசன்ஸ் போதும். நார்மல் லைசன்ஸ். ரோட்லாம் போட மாட்டாங்க. ரோடு ரோடு எங்கே போடுறாங்க? இதை மட்டும் தான் வாங்குறாங்க. இது எந்த தாலுக்கா சேர்ந்ததுண்ணே? இது எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது? இது பாலக்காடு. பாலக்காடு. எப்படினாங்க கட்டினாங்க அங்கே கொண்டு போய்? வெள்ளக்காரங்க காத்துல. வெள்ளைக்காரங்க காலத்துலையா? கல்லெல்லாம் எங்கே அந்த ஓடு இதெல்லாம் எப்படி கீழே இருந்து தானே கொண்டு போயிருக்கணும்? ஓடு கல்லெல்லாம் ஆமாம் ஆமாம் கீழே இருந்து தானே கொண்டு போயிருப்பாங்க. ஆமாம். அதை எப்படின்னா கொண்டு போயிருப்பாங்க? தெரியல என்னென்ன எப்படி கொண்டு வரான்னு தெரியல. புதூரில் வேற என்னென்ன ஃபேமஸ்ஸு? நெல்லியம்பதி அப்படின்னா இங்கே வேற என்னென்ன ஃபேமஸ்ஸு? இதில் ஒரு சூசைட் பாயிண்ட்ல இருக்கு நெல்லி மரம். சூசைட் பாயிண்ட் அல்ல நெல்லி மரம் ஒரு இடம் இருக்கு. நெல்லி மரம். நெல்லி மரம். நெல்லி மரம் அதான் ஃபேமஸ். ஓ இந்த வர வண்டிகளுக்கு ஆஃப்ரோட் வராத வண்டிகள் அங்கே தான் போவாங்க. நான் உங்கள் வண்டியிலே போகலாம். 5 கிலோமீட்டர் பைக்லேயே போகலாம். பைக்கில் கொஞ்சம் நேரமாக ரெடி ஆனீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா பார்க்குறது திருலிங்காக இருக்கும். திருலிங்காவா? நாளைக்கு அப்போ போகிறோம் சூசைட் பாயிண்ட்டுக்கு. நம்ம அங்கே 5 கிலோமீட்டர் நம்ம ஜிபே எல்லாமே நமக்கு ஆஃப்ரோடுக்கு திரும்ப பார்த்தீங்களா? ஆமாண்ணே. நேராக போகணும் அந்த ரோட்டில். நேரம் நல்லா சாப்பிட்டு முடிச்சோன்னு இறங்கணுன்னா கட்டோட பார்த்துட்டு வண்டி உங்கள் வண்டியாண்ணா? இது இந்த வண்டி இது நான் ரிசோர்ட் போடுற வண்டி. ரெசார்ட்டு வண்டி. இது நம்மளோட அண்ணனோட வண்டி. ஓ இது ஆல்டர் பண்ணிருக்கீங்களா? இது ஆல்டர் பண்ண லீஃபெல்லாம் அடிச்சு ஆமாம் சரி போகிறோம். அங்கே போய் நைட் 2 ட்ரிப் நைட் சவாரி போகணும். சில நாளைக்கு 2 ட்ரிப் இறங்க வேண்டி வரும். ஓனர் மாதிரி யாரும் வந்தாங்கன்னா கூப்பிடுறதுக்கு. நைட் சஃபாரியில் என்னென்ன இருக்கும்? சவாரி இந்த காட்டெருமை மான் அது மாதிரி ஐட்டம் இருக்கும். இது மாதிரி ரோடுனா இவ்வளோ மோசமாக இருக்காது. அது எவ்வளோ நைட்டு? நைட்டு ஒரு 35 to 40. எத்தனை மணிக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும் நைட் சஃபாரி? 12 மணிக்கு மேலே. 12 மணி. 9 மணிக்கு மேலே போகக்கூடாது காட்டுக்குள்ள. ஓ 9 மணிக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டு வந்து சோறு தின்னுக்குங்க. ஆமாம் போயிட்டு தான் சாப்பிடும். மாறி மாறி தான் போனதெல்லாம் ரிட்டர்ன் போனதானா? போகிறதெல்லாம் ரிட்டர்ன் போகிற வண்டி. அது வந்து வியூ பாயிண்ட் பார்க்க வந்தவங்க. வியூ பாயிண்ட் ரெசார்ட்டுக்கு வந்தவங்க. அங்கே கொஞ்சம் தூரம் போனால் அவங்க வியூ பாயிண்ட் பார்க்க அப்படி போயிடுவாங்க. நம்ம வேறு லெஃப்ட் சைடு அங்கிட்ட நம்ம போய் வேறு ஒன்று. பாறை செம்ம பாறை.
നമുക്ക് ഇതിലൊരു വ്യൂ പോയിന്റ് இதெல்லாம் இந்த பக்கம் வாட்டர் ஃபால்ஸ் எதாவது இருக்காலே அப்புறம் எப்படின்னா ஏன்னா இங்கெல்லாம் வந்து போகுது அடுத்ததான் இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். வண்டி செம்மையாக ஓட்டிகிட்டு வர்றாரு இந்த வண்டி. பெட்ரோல் எடுத்துட்டார். வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. காற்று சும்மா சில்லுன்னு அடிக்குது. ஆனால் இங்கேருந்து ஃபீல் பண்ணும்போது அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் கோயில் ஏதோ இருக்குது. யாருமே இல்லாத இடத்துல இங்கே வந்து கோயில் வச்சுட்டாங்களே. ஏதோ உருவம் மாதிரி பறிச்சிருக்காங்க. இது என்ன சிலைன்னு தெரியல. விளக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. ட்ரக்கிங் போகிறது செம்மையான பிளேஸ் இது. செம்ம வியூ பாயிண்ட் அப்படி இருக்குது. செம்மையாக இருக்குது. யாரும் வரலையா? தண்ணி ஊற்று தண்ணியெல்லாம் இருக்குது போல். அவங்க சோம்பேறிங்க, நடக்கிறதே சங்கடப்படுவாங்க. இன்னும் படுத்தே விட்டான் ஐயா, சோம்பேறி கழுத. நானும் தான் உட்காந்துருந்தேன். ஓஹோ, இந்த ஆஃப் ரோடெல்லாம் நம்ம வந்து ரெசார்ட்டுக்கு போகிற வழியிலே இருக்கக்கூடிய ஆஃப் ரோடு ப்ளஸ் வந்து வியூ பாயிண்ட்டு செம்ம ஒருத்தனே சொல்லலாம். இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் மேலே போகணும்.